இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்துட்டு ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்டுக்கு வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இதில் வந்து லாகின் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக உள்ளே போகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கீழே நியூ யூசர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வரணும். இது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் கொடுக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்கம் நேட்டிவிட்டி இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்க்கான லிங்க்குங்க இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதை வந்து கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா உங்களுடைய ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கேட்கும். அதாவது நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தாலே உங்களுடைய கேன் ஐடி வந்து காமிச்சிடும். அப்படி இல்லை நான் வந்து கிரியேட் பண்ணணும், என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேன் ஐடியில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அப்பா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கேட்கும். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியில் மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கான ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் கொடுக்கணும். ரிஜிஸ்டர் கொடுத்த பின்னாடி உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர், உங்களுடைய நேம் இந்த மாதிரி காமிக்கும். இங்கே பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். உங்கள் மொபைல் நம்பர் லிங்காக இருக்கிறத காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு வந்துட்டு, அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் கொடுக்கணும். உங்களுடைய ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்றத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து ப்ரொசீட் அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எடிட் கேண்டிடேட்ஸை கொடுத்து நீங்கள் வந்து அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்த பின்னாடி இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் 2 ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்தலேருந்தே நீங்கள் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்றத நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை நான் இப்போ வந்து ஊர் விட்டு வேறு ஊருக்கு வந்துட்டேன், ஸோ இப்போ இருக்கிற ரெசிடென்ஸ் அட்ரஸ்க்கு எனக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டா எந்த ஆப்ஷனுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு வந்து நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் நீங்கள் இங்கே குடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த தாலுக்கா, எந்த கிராமம், டோர் நம்பர் எல்லாமே கேட்டு நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டில் நீங்கள் இப்போ இங்கே குடியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற அந்த ஏரியாவில் பின்கோடு கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை, அதாவது சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். இல்லை நான் வந்து பிறந்ததுலேருந்தே நான் அதே ஊரில் தான் இருக்கேன், நான் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது. நீங்கள் வந்து டேரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். நீங்கள் சப்மிட் கொடுத்த பின்னாடி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்கள் வந்து ஓட்டர் ஐடியோ, ரேஷன் கார்டோ, இல்லை உங்களுடைய ஆதார் கார்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாவது நீங்கள் வந்து நேட்டிவிட்டி பை பர்த் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்தந்த தாலுக்கா பொறுத்து நீங்கள் வந்து கேட்டுக்கங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகென்ட், இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் இருக்கு பாருங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் போட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி 200 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கணும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப்லையும் வச்சுக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைல்லையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ மாத்திரம் பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைல் சைஸை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டாக்குமெண்ட் நம்பர் இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலுக்குள்ளே போகும். அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அப்லோட் ஆப்ஷன் காமிச்ச பின்னாடி இங்கே ஒரு ஃபைலாக வந்து ஆட் ஆகிட்டே வரும். எல்லா ஃபைலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முடித்த பின்னாடி கடைசியாக வந்து சப்மிட் கேட்கும். சப்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ, ஆர்ஐ, தாசில்தார் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கான மெசேஜ் வரும். உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாருங்க, செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த டிஎன் நம்பர், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ், அதாவது எந்த இடத்துல இருக்குது,
விஓ ஆஃபீஸில் இருக்கா, ஆர்ஐ ஆஃபீஸில் இருக்கா, இல்லை தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.